திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு தினமும் நம்ம ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்பு, இன்றைய தினம் தினத்துக்குண்டான சிறப்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். 15/6/2017 ஆனி மாதம் 1ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். மதியம் 2:30 வரை, பின்பு சதயம். இன்றைய திதி ஷஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. என்ன நேயர்களே, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான பலன்களை விரிவாக நம்ம பார்த்தோம். உங்களுடைய ராசி அதற்குண்டான நட்சத்திரங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல நல்ல லாபமும் சில நேரங்கள்ல வீண் விரயங்களும் கூடி வரும்னு சொல்லலாம். வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களுக்காக நம்ம ஒண்ணு வாங்க போய் இன்னொன்னு வாங்கிட்டு வருவோம். நம்ம ஒரு செலவுக்காக நினைச்சுட்டு இருப்போம், இன்னொரு வீண் செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன், இடம் வாங்குறதுக்கு கூட ₹1 விஷயத்துல விற்கிறத திருப்பி அதை ஜாஸ்தி கொடுத்து வாங்கின வாழை பார்த்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் அது வாஸ்து இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய குறைகள் பற்றி சொல்லிட்டு இருப்பார். இந்த மாதிரி திருமணத்துக்கு விரயங்களாகிறது, படிப்புக்காக விரயங்களாகிறது, இந்த மாதிரி யதார்த்த விரயங்களே நிறைய ஆயிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அது வீண் செலவுகள் அப்படின்னு கூட சொல்லுவா. பெரியவங்க சொல்லும் போது ஆத்துல போட்டா கூட அளந்து போடுன்னு சொல்றது. இந்த மாதிரி வீண் விரயங்களாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் கவனம் என்பது தேவை. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு கூடி வரும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் தீவிரமாகும். மேலும் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவா பேச்சு வாக்கில எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய வரங்களை பெற்றிருக்கிறவராக இருப்பார். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சின்ன சின்ன சில விஷயங்கள் கூட மற்றவா பேசுறது பழகிறது கூட நம்மளுக்கு சில நேரங்கள்ல தொல்லையா இருந்துருக்கலாம். நம்மளுடைய குணம் வேற, இவாளுடைய குணம் வேற, என்னடா பேசிண்டே இருக்காளே அப்படின்னு தோணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் அது வெளியில இருக்கலாம், சில நேரங்கள் அது குடும்பத்தில் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம், குழந்தை அப்பாக்குள்ள இருக்கலாம், அம்மா பிள்ளைக்குள்ள இருக்கலாம். நம்ம சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றக்கூடியதாக இருக்கலாம். இன்றைய தினத்தில் அதிகபட்சமாக அந்த விதங்கள் தோன்றும். மேலும் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். திருமணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தன்மைகள் உண்டு. எண்ணிய காரியங்கள்ல வெற்றிகரமா நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யதார்த்தமா பேசுற விஷயத்துல கூட கவனம் என்பது தேவை. மேலும் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு பிரயாணம் வெற்றிகரமா நடைபெறக்கூடியதாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரங்கள் கூடி வரும். மேலும் முன்னேற்றமான பாதையை செய்யும். மனசுல என்ன தோன்றதோ அது சற்றுன்னு சொல்லக்கூடிய மனோபக்குவங்கள் இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதம், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன சாதிச்சிட்டோம், ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம், அதுக்கு உண்டான பணவரவு இல்லையே, எல்லாரும் நல்லதே பண்ணாலும் கெட்டது சொல்லிட்டு இருக்காளே, வேலை இடத்துல நல்லது பண்ணாலே பெரிய ரெகக்னேஷன் இல்லையே, இது போன்ற சில கவலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் யதார்த்தமா இன்றைய தினத்துல இருந்துட்டு இருக்கும். நண்பர்கள் மட்டும் உங்ககிட்ட வாங்கறதுக்காக இருந்துட்டு இருப்பார். நீங்க தான் அவளுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத சில விரயங்கள் கூட ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும்.
மேலும் உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. படித்த விஷயத்துக்குண்டான வேலையை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியோட எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெற்றோரது உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவீங்க. மேலும் கவிஞர்களுக்கு அதே போன்று கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, உன்னதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல பார்த்துட்டோம்னா யதார்த்தமா நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள்ல எதிர்பாராத யோகங்கள் கூட கூடி வரலாம். நான் நினைக்கவே இல்லை இந்த பணம் வரும்னு, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் 3 மடங்கு எனக்கு கிடைச்சு கொடுத்து, நான் நினைக்கவே இல்லை என் பிசினஸ் இவ்வளவு வளரும்னு. அந்த மாதிரி இன்றைய தினம் நீங்க ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் தோன்றி வரலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதேர்ச்சியா நடக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு லாபகரமாகும். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திட்டம் தீட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும், கணக்கெடுத்து அந்த காரியத்தை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பேச்சு திறமை கூடி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. முயற்சித்த காரியங்கள் வெற்றிகரமாக அதை சரிவர செய்யக்கூடிய மனோபக்குவங்களை கொண்டவர்களாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னத வரத்தை தரும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினத்துல சில மறதிகள் தோன்றலாம். இதை மறந்து விட்டோமே அதை மறந்து விட்டோமேன்னு சில காரியங்களை யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதும் பொழுது ரொம்ப கவனமா எழுதுறது ரொம்ப விசேஷம். எதையுமே ரொம்ப கவனமா செய்யக்கூடிய உங்க ராசிக்கு இன்றைய தினத்துல சில நேரங்கள்ல மறதி வச்சுடலாம். மறந்து ஒரு பொருள் அந்த இடத்துல வச்சுட்டு ஐயோ உழைச்ச காசாச்சு இப்படி போயிடுத்த, இந்த மாதிரி எத்தனைதான் இருந்துட்டு இருக்கு, கையில இருக்க பொருளா தவற விட்டு இருந்தா புதுசா வாங்கின்றதா என்ன ஆகுது, ஒரு சட்டை துவைக்கிறேன்னு புது சட்டை வாங்கினா அது லாபமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தா யோசிச்சு வீண் விரயங்களாக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தடுத்த நிலையில அவங்களுடைய வாழ்க்கை செல்லும். மேலும் எதிர்பார்த்த காரியங்கள் யதார்த்தமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்பர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருந்துருக்கும். பணம் இல்லையேன்னு கவலைப்படுறவாளுக்கு இன்றைய தினம் பிறர் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடியதா இருக்கும். கடன் சம்பந்தமான உபாதை இருக்கிறவர்களுக்கு கடன் சம்பந்தமான குறைகள் தீரக்குண்டான தன்மைகள் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடனுக்காக கடன் வாங்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுவது விசேஷ பலன்கள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரத்துக்குண்டான தன்மைகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, குறைகள் தீர்க்கும் வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் ஆர்வமாக எடுத்து செய்யக்கூடிய மனோபக்குவங்கள் உண்டு. படிச்ச விஷயங்களை விட உங்க பேச்சு திறமையினால எல்லாத்தையும் கவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியத்தை வெற்றி தரக்கூடிய தன்மைகளும் உண்டு. மேல் அதிகாரியின் மூலமாக நீங்க செய்யக்கூடிய காரியத்தையும் நீங்க பேசக்கூடிய விஷயத்தையும் கவரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்புக்கு தேடி வரவாளுக்கு வேலை வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம். கடன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவாளுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனை தீர்ந்து நல்ல நல்ல நிலைக்கு வரக்குண்டான தன்மைகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெற்றவங்களுக்கும் பெற்றவர் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள்ல யதார்த்தமா பசி எடுக்கிறது, சில நேரங்கள் பசியே எடுக்காம இருக்கிறது, ஏதாவது உடம்பு சம்பந்தமான உபாதை வந்துருச்சோன்னு கவலைப்படக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிப்பீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து மகிழ்வீர்கள். இந்த இடத்திற்கு வேண்ட நம்மளுடைய தொழிலையே மாத்திக்கலாமாங்கிற சில எண்ணங்களும் தோன்றி கொடுக்கலாம். வெளிநாட்டுக்கு போலாங்கிற எண்ணங்களும் தோன்றலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, உமையாம்பாள் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி நேயர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு
எதையும் ஆர்வமா செய்யக்கூடிய வாய்ப்புகளும், இந்த காரியத்தை எனக்கு முடிச்சுட்டோம், இவ்வளவு சம்பாதிச்சிட்டோம், இதுவே போதுங்கிற அளவுக்கு மன திருப்திகள் படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை வரம் இல்லாதவாளுக்கு குழந்தை வரம் மருத்துவத்தின் மூலமாக, தெய்வாம்சத்தின் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளா நான் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவே இல்லையேன்னு வருத்தப்படுறவாளுக்கு வேலை வாய்ப்புக்கு உண்டான செய்திகள் வந்து சேர்றதாகவும், புதிய நண்பர்கள் மூலமாக இந்த இடத்துல வேலை இருக்கு, அந்த இடத்துல வேலை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டானதாகவும் இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல 7 சனி இருக்கங்காட்டி சில தடைகள் என்பது யதார்த்தமாக இருக்கக்கூடியதுதான். உடல் உபாதைகள் அப்படிங்கிறது யதார்த்தமா இருக்கக்கூடியதுதான். அதையெல்லாம் மறந்து உழைப்புக்காக, குடும்பத்துக்காக உழைக்கணும், குழந்தைகளுக்காக உழைக்கணும், பெற்றவங்களுக்காக உழைக்கணும், மற்றவங்களுக்காக உழைக்கணும் நினைச்சு அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் தொழில் ரீதியா முன்னேற்றம் வேணும், தொழில் ரீதியா வாஸ்து பிரகாரம் சரி பண்ணலாமா, தொழில் ரீதியா என்ன பண்ண எனக்கு சரியாகும் நினைக்கிறவாளுக்கு கூட நீங்க புதிய ஆலோசனைகள் கிடைத்து அதன் பிரகாரம் செய்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கூடி வரும்னு சொல்லலாம். முயற்சித்த காரியங்கள் வெற்றிகரமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரும் பெற்றோர்கள் மூலமாக. மேலும் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் வட்டம் மூலமாக புதிய தொழில் தொடங்குறத பத்தி ஆலோசனை செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். ரொம்ப நாள் முயற்சித்துட்டு இருக்கேன், புதிய காடெல்லாம் அனுப்பிச்சுட்டேன், ஆனா காரியம் மட்டும் நடக்கலையேன்னு வருத்தப்படுறவாள் கூட நல்ல காரியங்கள் நடக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல சின்ன விஷயத்துல நமக்கு தைரியம் இருந்தாலும் சில நேரங்கள்ல பயம் என்பது இருக்கும். இதை செஞ்சா எனக்கு லாபம் கிடைக்குமா, இதை செஞ்சா எனக்கு நஷ்டமாயிருமா, இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்துல யோசனையாவே இருந்துட்டு இருக்கும். இதனால பலர்கிட்ட கேட்பீங்க, ஆனா உங்களுக்கு என்ன தோன்றதோ அந்த செயல்பாடுகள் தான் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்கள் மூலமாக மேலும் சொத்து சம்பந்தமான விஷயம், பூர்வீக சம்பந்தமான இடம், இது போன்ற விஷயங்கள் வில்லங்கங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல சுமூகமா முடியக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியமும், மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு உண்டான நற்செய்திகள் வந்து சேர்றதாகவும், உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறருக்கு நன்மை செய்யறதுக்காக உபயகரமாக நல்ல காரியங்கள் செய்யக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்னைக்கு சில வேலைகள்ல நாளைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்தது பார்த்துக்கலாம், இன்னைக்கு வேண்டாமே, எதை செஞ்சாலும் இன்னைக்கு வந்து பெருசா நிறைவாக போறது இல்லை, இன்னைக்கு என்ன அப்புறம் பார்த்துக்கலாமேன்னு சில காரியங்களை தட்டி கழிப்பதன் மூலமாக சில நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு மாறிடலாம். அதனால முடிந்த வரைக்கும் முயற்சித்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு சுறுசுறுப்பா செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபகரமா இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்பந்தமான உத்தியோகமும் பிசினஸ் பண்றவங்களுக்கு லாபகரமாக கூடி வரும். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் லாபகரமான செய்திகளும் கூடி வரும் சொல்லலாம். பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். மேலும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமா தீர்க்கக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் ரீதியாக பெருமைப்படுற அளவுக்கு அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய செயலாற்றுகளும் உங்களுக்கு நன்மையை தரும், மனதில் திருப்தியும் தரும். இன்றைய தினத்துல அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து மகிழ்வீர்கள். மேலும் இன்றைய தினத்துல எதிர்பாராத சில பிரயாணங்களும் கூடி வரும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதங்கள், சதய நட்சத்திரத்துல 4 பாதமும்,
பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையுமே இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த காரியத்துல ஜெயித்தாக வேண்டுமே, ஏன் எனக்கு மட்டும் படிப்புல தடங்கள் வருது, திருமணத்துல தடங்கள் வருது, வேலை வாய்ப்புல தடங்கள் வருது, குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல தடங்கள் வருது, எல்லா விஷயங்களும் தடங்களை தாண்டிதான் ஜெயிக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தை நினைத்து மனசுல யோசிச்சுட்டே இருப்பேன். பிறருக்கு மட்டும் இதை கிடைச்சிருத்தே, எனக்கு இது கிடைக்கலையே, அவாளை போல வாழணுமே அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சிரமமாகும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைச்சே தீரும் நினைக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காணும். ஏன்னா ஜாதக ரீதியா ஒவ்வொரு தசாபுத்தி மாறும் பொழுது பலன்களும் மாறப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய கிரகநிலை பல விஷயங்களை யோசித்து சிந்திக்கக்குண்டான மனோபக்குவங்களை கொண்டதாக அமைத்து கொடுக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்க கொடுக்கும். மேலும் வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, கட்டின்னு இருக்கக்கூடிய வீட்டுல ஏதாவது தடங்களாச்சுன்னா அதை திருப்பியும் சரி பண்றது, படம் எடுத்துட்டு இருக்க எனக்கு படம் பாதியில நின்றுது அப்படின்னு சொன்னா அதை திருப்பி ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பினான்ஸ் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யலாம், இது போன்ற எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், புதிய தொழில் கூடம் ஆரம்பிக்கணும் சொல்லும்போது பிறர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிறகு நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். பிறர் மூலமான உங்க காரியத்தை சுமூகமா சாதிக்கக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. மீனராசி நேயர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல இறக்க குணம் படைச்சு, சில நேரங்கள்ல இவங்களுக்கு இந்த உதவி பண்ணி அந்த உதவியை உபதிரவமா ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்திக்கலாம். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ரகசியங்களை சொல்லித்தரதுல தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பிறருக்கு சொல்லித்தரது நல்லதுதான். ஆனால் ரகசியத்தை ரகசியமா வச்சுக்கிறது தான் விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துக்கான பொருட்கள் சேர்க்கிறதும், மனைவிக்கு பேர்ல ஏதாவது வாங்குறதும், அம்மா பேர்ல ஏதாவது வாங்குறதும், குழந்தை பேர்ல ஏதாவது வாங்குறதுமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆபரணங்கள் சேர்க்கை விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பிரயாணங்கள், வெற்றிகரமான செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு இங்க வரலாங்கிற எண்ணம் தோன்றவங்களுக்கும் வெற்றிகரமாகவும், இங்கிருந்து வெளிநாடு போனோங்கிற எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடியதாகும். ரொம்ப நாள் சந்திக்காத சிலரை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். திடீர் பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, ஆசிரியர்களை சந்திக்கிறது, உங்களுக்கு குருவா இருக்கிறவங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி தற்செயலாக இன்றைய தினத்தில் பெரிய மனிதர்களை சந்திக்கக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். யாரோ கூப்பிட்டா சட்டுன்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றமும், ஞாபக சக்தியில அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சாதுரியமா பேசி காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கூடி வரும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிறு சிறு விரயங்கள் அப்படிங்கிறது இன்றைய தினத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. என்ன நேயர்களே, 12 ராசிகளும் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பத்தி பார்த்தோம். மேலும் இன்று வழிபடக்கூடிய தெய்வ வழிபாட்டை பத்தியும் பார்த்தோம். இன்றைய ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இன்றைய ஆன்மீக தகவல்ல பார்த்துட்டோம்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டோம்னா வீடு ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கும். இந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வீடு சரியில்லை, இந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, இந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தடங்களாகுது, வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய பெரியவங்களே பார்த்துட்டோம்னா நான் இறக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. வீட்டுல இருக்கக்கூடிய துர்சக்தி போகணும், அது திருஷ்டியா இருந்தாலும் சரி, யாராவது கண்ணுப்பட்டு இருந்தாலும் சரி, யாராவது எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கக்கூடிய துர்சகுனங்கள்லாம் போய், துர்சக்தி எல்லாம் போய் எனக்கு நல்லது வரணும். நிறைய பேர் நான் சொல்றதே கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வீட்டுல தூங்கும் போது எனக்கு சரியா தூங்கவே முடியறது கிடையாதுங்க, ஏதோ ஒரு விதமான கனவுகள் எனக்கு தொல்லப்படுத்துறது, இந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து நான் சீக்கிரமா விடைபெறதுக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப லாபகரமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுண்டு. ஆக இன்னைக்கு நம்ம முக்கியமா அதை பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டுட்டோம்னா, இந்த மாதிரி துர்சக்தி போறதுக்காகவும், இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும், வீட்டுல கொஞ்சம் நிம்மதி வரத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சாதாரணமா கொஞ்சம் வசதி இருக்கிறவா, கொஞ்சம் நல்லா இருக்கிறவா பார்த்துட்டுனா கணபதி ஹோமம் 6 மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிப்பா, வீட்டுல புண்ணியார்ஜனையும் பண்ணிப்பா. என்னால அப்படி பண்ண முடியாது சாமி அப்படின்னு சொல்லும் போது சாம்பிராணி போட்டு விடுறத வழக்கமா இருப்பான். அதுவும் சில பேருக்கு பண்ண முடியல, விளக்கு கூட ஏத்த முடியல, நான் என்ன பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, எல்லா மதத்துக்கும் சேர்ந்தாப்புல இந்த விஷயங்களை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல நல்ல ஒரு கிண்ணங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தாம்பால் எடுத்துக்கலாம்.
இந்த தாம்பாளத்து மேல கல் உப்பு அப்படின்னு சொல்லுவா. இந்த கல் உப்பை நிறைச்சு குமிச்சு வச்சுக்கணும். மேல ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கணும். இதை உங்களுடைய ரூம், எந்த ரூம் நீங்க நெகட்டிவ் எனர்ஜியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல 4 பக்கமும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 4 பக்கம் 4 எலுமிச்சம்பழமும் சேர்ந்த உப்பு வைக்கணுமா? கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதை 4 முக்குலையும் வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஒருவேளை ஹாலில் வச்சுக்கலாம், ஒருவேளை கிச்சனில் வச்சுக்கலாம், ஒருவேளை பெட்ரூமில் வச்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு எல்லாமே நெகட்டிவாக படுது அப்படின் போது ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்துவமாக இது பண்ணுறது ரொம்ப நல்லது. எத்தனை நாளைக்கு ஒருக்கா இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வாரம் வெள்ளிக்கிழமை நாள் இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை தொட்டு அதை அடுத்த நாளே எடுத்துடணுமா? அப்படியே இருக்கணுமா? அப்படியே இருக்கலாம், தப்பு கிடையாது. முடிந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க டெய்லி கூட அதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்திலேயே பார்க்கலாம், அந்த உப்புலேயே பார்க்கலாம். சில நேரங்களில் அழுகி போகும், சில நேரங்களில் அது படுத்து போகும், சில நேரங்களில் பட்டு போகக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஆக ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தடங்களா இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களும் இதுல கட்டுப்பாடு ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வகையான சுலபமா இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஆக இதை நீங்க தொடர்ந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வீடை கிளென்சிங் பண்றதுக்கு உதவிகரமா இருக்கும்னு சொல்லலாம். இதனாலேயே பலவிதமான நன்மைகள் கூட நம்மளுக்கு தட்டி போறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக இன்றே இதை பண்ணி பாருங்க. கெட்டதுகள் போய் நன்மைகளை பெருக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை நம்ம கடைபிடிப்போம்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்குண்டான ஒரு சின்ன சுலபமான டிப்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் நாளை வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒரு புதிய விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.